பெடகாஜி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் 2 அதோட இது என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரகோஜி, ஹியூட்டகோஜி, பெடகோஜி இது மூணுத்த வச்சு தான் இந்த யூனிட்டே இருக்கும். அதோட கான்செப்ட் என்ன, அது என்ன, நீட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், பிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், கேலோவேஸ், ஸோ இதெல்லாம் போகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபோஸ்டர் இண்டிபெண்டன்ட் திங்கிங் த்ரூ கிரிட்டிக்கல் பெடகோஜின்ற கொஸ்டின் கேட்பாங்க. நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதை பற்றி தான் இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கான்செப்ட் அண்டு ஸ்டேஜஸ் வந்து கேட்கலாம். 2 கிரிட்டிக்கல் பெடகோஜி 3 ஓகே, அதில் வந்து அப்புறம் 4th வந்து இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், இதெல்லாம் நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் 5. ஸோ இதை வச்சு நீங்கள் 5 டாபிக்ஸ் இருக்குது. டீச்சிங் மாடல்ஸ் ரொம்ப ஈஸி தான். அதாவது நம்ம தியரிலாம் இருப்பாங்கல்ல, ப்ளூம்ஸ்னால் யார், ஆப்பரண்ட், ஸ்கின்னர் ஆப்பரண்ட்டு, இந்த மாதிரி அவங்க தியரி கொடுக்குறவங்க. ஸோ 4, 5, 6, 7, 8, 9 இதில் வந்து 9 தியரிஸும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த தியரியும் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கடைசியில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்டு இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. அதில் வந்து ரோல் பிளே, சிமுலேஷன் இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். மற்றது குரூப் இன்ட்ராக்ஷன்னா இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். டைப்ஸ் ஆஃப் குரூப் இன்ட்ராக்ஷன்னா இது ஒரு கொஸ்டின். ஸோ 3 டாபிக் தான் இதில் யூனிட் 3ல இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இது எல்லாமே ரிசோர்ஸ் பேஸ்டு. இது டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் டீச்சர், லேர்னர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப், இது 2 டாபிக் தான். இந்த யூனிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெரிய யூனிட்டுக்கு போகலாம். அசஸ்மெண்ட் இன் பெடகோஜி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து கான்செப்ட் இம்பார்ட்டன்னா ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்பாங்க. டிஃப்ரென்ஷியேஷன்றது 2வது டாபிக். 3வது டாபிக் இந்த ப்ளூ பிரிண்ட்டும் கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர். ஃபீட்பேக் டிவைசஸ் கேட்பாங்க. அப்போ இது வந்து பெரிய யூனிட் தான், பட் ஆனால் இம்பார்ட்டண்ட் யூனிட் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இது எப்படி இருக்கும், ஃபீட்பேக் டிவைசஸ் ஒரு டாபிக், ப்ளூ பிரிண்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு டாபிக். இப்போ இது 3வது டாபிக், இது 4, இது 5. ஸோ டோட்டலாக 5 டாபிக்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை ஃபஸ்ட்டு படிக்க வேணாலும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா 2nd and 4th யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 டாப்பிக்கு யூனிட்டே முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் 10 மார்க்கும் எழுதிக்கலாம், 5 மார்க்கும் எழுதிக்கலாம். அதே மாதிரி 3rd டாப்பிக்கும் ரொம்ப ஈஸியானது தான். 3rd யூனிட்டுமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் ஒரே ஒரு இதுதான், ஈஸியாக இருக்கும். ரோல் பிளே, சிமுலேஷன் இதை வச்சு நீங்கள் ஒரு 5 பேஜஸ் எழுதலாம். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி அதப்போ இதில் எல்லாமே அதில் வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இதுவும் ஈஸி. ஸோ இது 3த்தையும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். அந்த தியரிஸ் எழுதுனாங்க இல்லையா, அதுவும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் படித்தோம்னா ஈஸியாக இருக்கும்.